1ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 1 முதல் உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தினக்கூலி வாங்கி கொண்டிருந்தாங்க. ஒரு நாளைக்கு வேலைக்கு போனோம்னா ரூ. 783 என்னமோ கூலி அவங்களுக்கு. அந்த கூலி இல்லன்னா அவங்களுக்கு சோத்துக்கு வழி இல்ல. சார் இப்போ இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு நாளும் சார் கூலி இல்லாம தான் உட்கார்ந்துருக்காங்க. தாயுமானவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பட்டம் கொடுத்துக்கிட்டு ஸ்கீம் அறிமுகப்படுத்துறாங்க. அடுத்த ஸ்கீம் ஒண்ணு. அந்த 2 நாட்களில் தாய்மானவர் என்று ஒரு புதிதாக ஒரு ஸ்கீம். நான் மீண்டும் நான் மக்களிடம் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் 6 மாசம் தான் இருக்கு தேர்தலுக்கு. 7 மாசம் 6 மாசத்துல தேர்தல் வந்துரும். இது எல்லாவற்றையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மறக்காதீர்கள். இது எப்படிப்பட்ட குரூரமான ஆட்சி என்பதை இந்த தமிழக மக்கள், தமிழகத்துல கன்னியாகுமரி முதல் சென்னை வரை இருக்கக்கூடிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு முறை இந்த ஆட்சி தப்பித்தவரை கூட வந்துவிடக்கூடாது என்பதை தமிழக மக்கள் உறுதி செய்ய வேண்டும். தூய்மை பணியாளர்கள் சார் அவங்க சொல்றது எங்களோட சேலரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மொத்தம் 10 கோடி தான் வரும். ஆனா எங்களுக்கு எந்த உபகரணமும் கொடுக்கல, அல்றதுக்கான அந்த முறம் கூட கொடுக்க மாட்டாங்க. இருக்கிற அட்டை பேப்பரை வச்சு நாங்க அள்ளுவோம். ஒரு அண்டா எங்கேயாவது கிடைச்சதுன்னா அதை யூஸ் பண்ணிப்போம். ஆனா 2400 கோடி ரூபாய்க்கு இந்த ராம்கேக்கு இது டெண்டர் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சார். அந்த ராம்கி நிறுவனத்தின் லாபத்தை தான் சென்னை மாநகராட்சி பிரதானமாக கருதுகிறதே ஒழிய இந்த துப்புரவு தொழிலாளிகளுக்கு ஏதாவது அவர்களது வாழ்வாதாரத்திற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது மாநகராட்சிக்கு ஒரு அக்கறையாக தெரியவில்லை.